ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு rinsamayal. இன்றைக்கி நம்ம rinsamayal சேனலில் ஒரு கப் ரவை இருந்தால் போதுங்க, குண்டு குண்டு குலோப் ஜாமுன் செய்யலாம். தீபாவளி ஸ்வீட் ரெசிபியான ரவா குலோப் ஜாமுன் ஜூஸியாக டேஸ்ட்டாக வீட்டிலே செய்யலாம். ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி, எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். rinsamayal சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இன்ஸ்டன்ட் ஸ்வீட் ரெசிபியான ரவா குலோப் ஜாமுன் செய்ய ஒரு கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். எந்தளவு நைஸாக அரைக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் ரவாலேருந்து எடுத்தோமோ அதே கப்பில் பாலும் தண்ணியும் கலந்து 3 கப் அளவு எடுத்திருக்கேன். குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு திக்கான பால் கூட சேர்த்து செய்யலாம். நான் இன்றைக்கி தண்ணி கலந்து தான் செய்கிறேன். கடாயில் சேர்த்துட்டு பால் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க ரவையை சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுறணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரவையை நல்லா வேக வச்சுக்கணும். மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு சேர்த்துருக்கனால ரவை சீக்கிரமாகவே வெந்துடும். பால் சேர்த்து செய்கிறப்ப குலோப் ஜாமுன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட அரை ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நம்ம சேர்த்துருந்த பால்லையே ரவை நல்லா வெந்துடும். கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வர வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கணும். ரவை நல்லா வெந்துருச்சு. ஆறுற வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். எந்த கப்பில் ரவாலேருந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1.5 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். அரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரைகிற வரைக்கும் சூடுபடுத்திக்கணும். வாசனைக்காக 2 ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துக்கணும். கம்பி பதம் பார்க்க தேவையில்லை. சர்க்கரை நல்லா கொதிஞ்சு நுரைச்சி கொதி வந்ததுக்கப்புறமா நல்லா பிசுபிசுப்பு தன்மை வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். சர்க்கரை தண்ணி ஆறிடாமல் இருக்கிறதுக்காக மூடி போட்டு வச்சிடணும். ரவையும் நல்லா ஆறிடுச்சு. ரவையை நல்லா பிசைஞ்சிடணும். எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி குலோப் ஜாமுன் நமக்கு விரிசல் இல்லாமல் உடையாமலும் குண்டு குண்டாக வரும். குலோப் ஜாமுனை சின்ன சின்னதாக உருட்டிக்கலாம். சின்ன சின்ன பால்ஸாக உருட்டினோம்னா சீக்கிரமாகவே வெந்துடும். கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் தடவிட்டு உருட்டினோம்னா ஒட்டாமல் வரும். எல்லா மாவையும் உருட்டியாச்சு. கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் மிதமான சூடில் இருக்கணும். நாம் உருட்டி வச்சுருக்க பால்ஸை ஒன்றொன்னா எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். கை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாகவே கலர் மாறிடும். உள்ளுக்குள்ளையெல்லாம் வேகாமல் இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கணும். பால்ஸை போட்ட உடனே கிண்டிட்டோம்னா உடஞ்சிரும். லைட்டாக வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டோம்னா உடையாமல் இருக்கும். அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுறணும். அப்போ தான் ஒரே மாதிரி வெந்து கலர் மாறி வரும். ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி. கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ வெளியில் எடுத்துடலாம். நான் டபுள் கலராக இருக்க மாதிரி தான் எடுத்திருக்கேன். நல்லா உங்களுக்கு கலர் மாறி வரணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிச்சு எடுத்துருக்க குலோப் ஜாமுனை உடனே சர்க்கரை தண்ணியில் போட்டுடணும். இதே போல் மீதம் இருக்க எல்லா பால்ஸையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். குலோப் ஜாமுனை பொரிச்சு எடுத்த உடனேயே சூடான சர்க்கரை தண்ணியில் போட்டுடணும். சர்க்கரை தண்ணி சூடு ஆறிடுச்சுன்னா லைட்டாக சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறமா பால்ஸை சேர்த்துடணும். அப்போ தான் சர்க்கரை தண்ணியில் குலோப் ஜாமுன் எல்லாம் நல்லா ஊறும், ஜூஸியாகவும் இருக்கும். 4லிருந்து 5 மணி நேரத்துக்கு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், குலோப் ஜாமுன்கள் குண்டு குண்டாக சர்க்கரை தண்ணியில் ஊறி ஜூஸியாக ரெடி ஆயிடுச்சு. ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. பால் பவுடர் தேவையில்லைங்க, ரவை இருந்தால் போதும். ஈஸியாக அந்த குலோப் ஜாமுனை செஞ்சிடலாம். ரவா குலோப் ஜாமுன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா rinsamayal சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.